புது கட்டடம் எப்படி இடிஞ்சு விழும்? அந்த பில்டிங் கான்ட்ராக்டரை கூப்பிடுங்க. சார் அந்த ஆளை கூட்டிட்டு வா. ஓகே சார். போ. சார் சார் எங்க போறீங்க? கலெக்டர் சார் உங்களை கூப்பிடுறாரு. வாங்க போலாம் வாங்க. வணக்கம் சார். புது பில்டிங் எப்படியா இடிஞ்சு விழும்? சொல்லியா, புதுசா கட்டின கட்டடம் எப்படியா இடிஞ்சு விழும்? என்னையா பேசாம இருக்க? கலெக்டர் சார் கேட்கிறாருல, கேட்டா அமைதியா இருக்க? இப்படி தெருப்புகள அன்னைக்கு இடிஞ்சு விழுகிற மாதிரியா கட்டடம் கட்டுவ? ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. நான் என்ன சார் பண்ணட்டும்? இந்த கட்டடம் கான்ட்ராக்டை எனக்கு கொடுக்கறதுக்கு ரகுராமையா 40% கமிஷன் கேட்டாரு. அதை கொடுத்ததுனால தான் இந்த கான்ட்ராக்டே எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் மணல், சிமெண்ட்டு, கம்பி இது எல்லாமே அவர் சொன்ன இடத்துல தான் வாங்கணும்னு வேற சொல்லிட்டாருங்கய்யா. அதெல்லாம் தரமான மண்ணும் இல்லை, தரமான சிமெண்ட்டும் இல்லை ஐயா. வேற வழி இல்லாமல் தான் இப்படி தரமே இல்லாத பொருட்களை வச்சு கட்டடம் கட்ட வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா பதவிக்கு வந்ததும் கடைசியாக எனக்கு தர வேண்டிய 90 லட்சத்துக்கு 30% கமிஷன் கேட்டாங்க ஐயா. கமிஷன் கொடுத்தாதான் பில்லே பாஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. என்னால் வட்டிக்கு மேலே வட்டி கட்ட முடியல ஐயா. வேற வழி இல்லாமல் தான் நான் கமிஷன் கொடுத்தேன். ஐயோ சார், என் அப்பா அம்மா அந்த மாதிரி கிடையாது. இந்த ஆளு வேணும்னே சொல்றாரு. எங்க அப்பா அம்மாவை பத்தி ஊர்ல யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க சார். டேய், என் அப்பா அம்மாவை பத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பத்தி கலெக்டர் சாருக்கு கூட தெரியும். நீ உன் தப்ப மறைக்க அவங்க மேல பழிய போடுறியா?